Hi friends, chapter 2 la exercise number 2.1 la fifth sum integral of 8x plus 13 divided by root of 4x plus 7 into dx. இது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம்? இப்போ கீழே பார்க்குறோம் 4x plus 7 கீழே இருக்க நம்பரே மேலே வந்தால் தான் நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அப்போ கீழே உள்ள நம்பர் மேலே வரணும்னா இங்கே 4 வரணும்னா 2வை காமனாக எடுக்கணும். அப்போ 2 டேபிளில் 4 இங்கே வரும் 8 டைம்ஸ். 2 டேபிள் 8 எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ். அப்போ இந்த இடத்துல என்ன இருந்தால் 7 வரும்? 14 இருந்தால் 7 வரும். அப்போ 13 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 14 minus 1. அதான் இன்டெக்ரல் ஆஃப் 8x plus 13 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்? 14 minus 1 divided by 4x plus 7 ரூட்டுக்கு பதில் என்ன போட்டுட்டேன்? 1/2 dx. இப்போ இது ரெண்டுல என்ன காமனாக இருக்குது? 2 காமனாக இருக்குது. அப்போ இன்டெக்ரல் ஆஃப் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டு மிச்சம் என்ன இருக்கும்? இங்கே 4x plus 7 divided by minus 1 இருக்கும் பேலன்ஸ். கீழே divided by 4x plus 7 whole power 1/2 into dx. இப்போ மேலே ரெண்டு டேர்ம்ஸாக இருக்குது. அப்போ இது தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? இன்டெக்ரல் ஆஃப் 2 into 4x plus 7 divided by 4x plus 7 whole power 1/2 dx minus integral of என்ன இருக்குங்க? 1/4x plus 7 whole power 1/2 into dx னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில்? இன்டெக்ரல் ஆஃப் 2 இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ டிவைடில் இருக்குது. அப்போ பவர்ஸ் ரெண்டே என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். இங்கே பவரில் எதுவும் இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1. அப்போ இது எப்படி ரைட் பண்ணுவீங்க? இன்டெக்ரல் ஆஃப் 2 into 4x plus 7 whole power 1 minus 1/2 into dx. மைனஸ் இது மேலே வரும்போது என்ன ஆயிரும்? ப்ளஸ் மைனஸ் ஆயிரும். அதான் 4x plus 7 whole power minus 1/2 dx. அப்போ 2 காமனாக இருக்குதுல்ல, 2 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், அதனால் வெளியில் எடுத்துட்டேன். 2 into integral of 4x plus 7 இதை ரெடியூஸ் பண்ண என்ன வரும்? 2 1s are 2, 2ல 1 போச்சுன்னா என்னது? 1/2 dx minus integral of 4x plus 7 whole power minus 1/2 dx. இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். பவரில் இருந்தால் ஃபஸ்ட்டு பவர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன். அப்போ என்ன ரைட் பண்ணுவோம்? 2 into 4x plus 7 1/2 இதோட 1 ஆட் பண்ணணும். அதே டேர்ம் கீழே வரும். டிவைடட் பை 1/2 plus 1. ஃபஸ்ட்டு பவரோட ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போ உள்ளுக்க உள்ள வேல்யூவை ரெடியூஸ் பண்ணோம். அப்போ உள்ளுக்க பார்க்குறோம் எக்ஸுக்கு முன்னாடி வேல்யூ இருக்குது. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் கீழே டிவைடில் வந்துடும். அதான் இங்கே 4 into அப்படி ரைட் பண்ணியிருக்கோம். 1/2 plus 1. அடுத்து அதே மாதிரி மைனஸ் 4x plus 7 மைனஸ் 1/2 plus 1. கீழே அதே இது என்ன வந்துடும்? மைனஸ் 1/2 plus 1. பவர் ஃபார்முலா ரைட் பண்ணிட்டேன். இப்போ உள்ளுக்க பார்க்குறோம் எக்ஸுக்கு முன்னாடி எந்த வேல்யூ இருந்தாலும் என்ன எங்கே வந்துடும்? நம்மளுக்கு கீழே ப்ராடக்டில் வந்துடும். அதான் இங்கே டிவைடில். அதான் டிவைடில் வந்துருச்சா? 4 எக்ஸுக்கு முன்னாடி 4 இருக்கனால 4 into மைனஸ் 1/2 plus 1 plus k. ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டாவே ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் சேர்த்துருவோம். அப்போ ஈக்குவல் டு 2 into 4x plus 7 whole power 2 1s என்ன வந்துடும்? 2. 2ஓட 1 ஆட் பண்ணேன்னா 3/2 divided by 4 into 3/2 minus 4x plus 7 2 1s are 2. 2ல 1 மைனஸ் பண்ண என்ன வந்துடும்? 1/2. அப்போ 4 into கீழே 1/2 plus k. இப்போ இதில் இதை கேன்சல் பண்ணலாம். 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 4x plus 7 whole power 3/2 divided by 3 minus 4x plus 7 power 1/2 இது தான் கேன்சல் ஆகும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2. அதான் கீழே 2 plus k. Okay friends, bye.